சயின்ஸ் த டார்க் சைட். உண்மையை பொய்யாக்கும் விஞ்ஞானிகள். ஹோல் ஃபுட் பிளான்ட் பேஸ்டு டயட் எனும் தாவர உணவுகளால் புற்றுநோயை தடுக்க முடியும் என ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் நிரூபித்த போதும் விலங்கு உணவை ஆதரிக்கும் விஞ்ஞானிகள் அதனை ஏற்றுக்கொள்ள மறுப்பதோடு அதனை பொய்யாக்க முயல்கின்றனர் என த சைனா ஸ்டடி எனும் புத்தகத்தில் 13ஆம் அத்தியாயத்தில் சயின்ஸ் த டார்க் சைடு எனும் தலைப்பில் தெரிவிக்கிறார் 90 வயதாகும் டாக்டர் டி கோலின் கேம்பல் அவர்கள். ஆதாரங்களை கீழ்கண்டவாறு பட்டியலிடுகிறார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக நியூட்ரிஷன் பற்றியும் புற்றுநோய்க்கும் புரதத்துக்கும் உள்ள தொடர்பு பற்றியும் ஆராய்ச்சி செய்து அதன் பலன்களை தெளிவாக ஆதாரங்களோடு தெரிவித்திருக்கிறார் தி சைனா ஸ்டடி எனும் நூலில் டாக்டர் டி கோலின் கேம்பல் அவர்கள். நியூட்ரிஷன் பற்றி பொதுமக்களுக்கு தெளிவான அறிவுரை வழங்க ஒரு அறிக்கை தயாரிக்க பப்ளிக் நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் கமிட்டி என்று ஒன்று அமைக்கப்பட்டு நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் மூலமாக அமைக்கப்படுகிறது. அதில் டாக்டர் டி கோலின் கேம்பல் அவர்களும் ஒரு உறுப்பினர். 13 பேர் கொண்ட அக்குழுவில் இடம்பெற்றிருந்த தலைவர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் மீட் அண்ட் எக் இண்டஸ்ட்ரீஸ் ஆதரவாளர்களாக இருந்து ஆதாயம் அனுபவித்து வந்த காரணத்தால் அவர்கள் உண்மையை வெளிக்கொணர அனுமதிக்கவில்லை என குற்றம் சாட்டுகிறார் டாக்டர் கோலின் கேம்பல் அவர்கள். டாக்டர் கோலின் கேம்பல் continued to work on the National Academy of Sciences report on diet, nutrition and cancer, which was released in 1982. This report was encouraging the consumption of fruits, vegetables and whole grain cereal products while decreasing total fat intake. ஆனால் Meat Institute, National Broiler Council, National Cattlemen's Association, National Livestock and Meat Board, National Meat Association, National Milk Producers Association, National Pork Producers Council, National Turkey Federation and United Egg Producers போன்ற அமைப்புகள் ஒருங்கிணைந்து 56 வல்லுநர்கள் கொண்ட குழுவை உருவாக்கி உண்மையை எதிர்த்தனர், பொய்யை பரப்பினர். அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஃபார் கேன்சர் ரிசர்ச் எனும் தன்னார்வ அமைப்பின் மூலமாக நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் தயாரித்த உண்மையான அறிக்கையை 50,000 மருத்துவர்களின் கவனத்திற்கு டாக்டர் கோலின் கேம்பல் அவர்கள் கொண்டு சென்றார். இந்த தன்னார்வ அமைப்புக்கு அரசாங்கம் உதவி செய்யவில்லை, மாறாக இடையூறுகளை ஏற்படுத்தியது என்றும் தெரிவிக்கிறார். எனவே நியூட்ரிஷன் பற்றிய உண்மையை உலகுக்கு எடுத்துச் செல்லும் முயற்சியை மக்கள் இயக்கமாக மாற்றி தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார் டாக்டர் கோலின் கேம்பல் அவர்கள். அவரைப் போலவே பல மருத்துவர்களும் இப்பணியை சிறப்பாக செய்து வருகிறார்கள். அவர்கள் தெரிவிக்கும் செய்திகளை, உண்மைகளை உணர்ந்து பயன்பெறுவதும் நோய்வாய்ப்படுவதும் உங்களின் மனமாற்றத்தால் மட்டுமே.